ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்த்டே விலாக தான் பார்க்க போகிறோம். அம்மா ஏர் பேக் போட்டு முடிச்சுமே ஊற வச்ச கிரவுண்ட் நட்ஸை சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே ரோடை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா புட்டும் உளுந்த வடையும் சமைச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சமைக்கலை. போகிற வழியில் அப்பாவை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டே அப்பாவோட பிளெஸிங்ஸை வாங்கிட்டோன்ற சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கோம். எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு பண்ணோம்னா அந்த வேலை அமோகமாக நடக்கும். இதை நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ குருராஜபாளையத்தில் இருக்க ஸ்ரீ தர்மகொண்ட ராஜ கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்மா, பர்த்டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டு சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு சாமியை பார்க்க போகலாமா? இந்த கோவில் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் சதரம் பண்ணி ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு விநாயகர் இருந்தார், அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இன்னும் 2 சாமி இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பெருமாளை பார்க்கலாமா? உள்ளே போகிறதுக்குள்ளவே நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறமா அங்கே அம்மனோட புத்து இருந்துச்சு. அங்கே எல்லாருமே கல்லெல்லாம் எடுத்து வைப்பாங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுமே எடுத்து வைக்கலான்னு நாங்களும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இன்னும் போயிட்டு பெருமாளை பார்க்கவே இல்லை. வெளியே இருக்க ஒவ்வொரு சாமியும் கும்பிட்டுட்டு போகவே லேட் ஆகிடுச்சு. இங்கே அவங்களே நாமம் போடுவாங்க எல்லாருக்கும். அதுதான் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போடப்போ சொன்னாங்க, இந்த காலத்தில் யாருமே போடுறதில்ல பொம்பளை பிள்ளைங்க, பரவாயில்ல நீங்களாச்சும் போட்டுக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக நாமம் போட்டுட்டு ஃபைனலாக பெருமாளை பார்க்க இப்போ தான் போக போகிறோமே. நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கள் சின்ன வரல. அவனுக்கு லீவ் இல்லை, அதனால அவன் வரல. இல்லை அவனும் வந்திருப்பான். ஒரு வழியாக பெருமாளோட தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரசாதம் வாங்கி சாப்பிட போகிறோம். எங்கள் டேடி பாட்டுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்குவாருன்னு பார்த்தா ஸ்ரீ தர்மகொண்ட ராஜாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்புறம் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு பிரியா அவனை ஐஸ்கிரீம் கூட சாப்பிட விடாமல் எங்கள் பெரியானாவை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனும் எங்களுக்கு நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஈவினிங்காக நம்ம பர்த்டேக்காக கேக் கட் பண்ணோம். அப்போ எங்கள் சின்ன இல்லாததுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வருஷம் பர்த்டேவும் அவனும் நாங்களாம் ஒன்றா தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் அவனுக்கு லீவ் இல்லாததுனால வரல. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸு வீடியோஸு கேப்சர் பண்ணிவிட்டு இந்த டேவை முடிச்சாச்சு. அதே மாதிரி எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேரோட விஷுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக சில பேர் எங்களை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுவே லேட்டாக தான் பார்த்துருந்தோம். அப்படிலாம் இல்லை, யாரையும் நாங்கள் மறக்கலை. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பர்த்டேக்கு ஸ்டோரியும் ஸ்டேட்டஸும் போட்டதுக்கு ரொம்ப நன்றி.